கிருஷ்ணகிரி அருகே 2 ஆண்டு காலம் எரிந்த நிலையில் கரிக்கட்டையாக மீட்கப்பட்ட வழக்கில் திடுக்கிடும் திருப்பம் ஏற்பட்டுள்ளது. காதலியின் கணவனையும் மாமனாரையும் கொன்று எரித்த காதலன் சிக்கியது எப்படி? கிருஷ்ணகிரி ராயக்கோட்டை செல்லும் சாலையில் உள்ள கொடுகூர் என்ற பகுதியில் சாலை ஓரம் எரிந்த நிலையில் ஆண் சடலம் கிடப்பதாக காலை 7 மணி அளவில் கிருஷ்ணகிரி தாலுகா போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. அடுத்த சில நிமிடங்களிலேயே எரிந்து கிடந்த அந்த இடத்தில் இருந்து 1 கிலோமீட்டர் தொலைவிலேயே வெட்பாலம்பட்டி என்ற கிராமத்தின் அருகே உள்ள மாந்தோப்பில் மற்றொரு ஆண் சடலம் எரிந்த நிலையில் கிடப்பதாக மீண்டும் போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. சம்பவ இடத்திற்கு சென்ற கிருஷ்ணகிரி தாலுகா போலீசார் உடல்களை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக கிருஷ்ணகிரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விசாரணை மேற்கொண்டனர். முதற்கட்ட விசாரணையில் கத்தியால் குத்தி கொலை செய்து பெட்ஷீட், பாய் உள்ளிட்டவற்றை சுற்றி சடலத்தை டீசல் ஊற்றி எரித்ததும் விசாரணையில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. இதையடுத்து கிருஷ்ணகிரி மாவட்ட எஸ்பி தங்கதுரை, சேலம் சரக டிஐஜி சந்தோஷ் அதிமணி உள்ளிட்டோர் சம்பவ இடத்திற்கு சென்று நேரில் விசாரணை மேற்கொண்டனர். 5 தனிப்படைகள் அமைத்து குற்றவாளிகளை பிடிக்க உத்தரவிட்டிருக்கிறார்கள். போலீசார் கிருஷ்ணகிரி மாவட்டம் மட்டுமின்றி அண்டை மாநிலங்களான ஆந்திரா, கர்நாடகா, அதேபோல் அருகில் உள்ள மாவட்டமான தர்மபுரி, திருப்பத்தூர் உள்ளிட்ட பகுதிகளில் காணாமல் போனவர்கள் பட்டியலை சேகரித்து விசாரணையை தீவிரப்படுத்தினர். இதற்கிடையில் அதே கிருஷ்ணகிரி தாலுகா காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட பாலகுரி என்ற பகுதியில் ராணுவத்தில் இருந்து விடுமுறைக்கு வந்த மகேஷ்குமார் மற்றும் அவரது தந்தை முன்னாள் ராணுவ வீரர் செல்லப்பன் ஆகியோரை காணவில்லை என்ற தகவல் போலீசாருக்கு கிடைத்தது. தகவலின் பேரில் பாலகுரி கிராமத்துக்கு சென்று காணாமல் போனதாக கூறப்பட்ட ராணுவ வீரர் மகேஷ்குமாரின் மனைவி பானுப்பிரியாவிடம் போலீசார் விசாரணை மேற்கொண்டனர். அப்போது பானுப்பிரியா முன்னுக்கு பின் முரணாக பதிலளித்ததால் சந்தேகமடைந்த போலீசார் அவரை காவல் நிலையம் அழைத்து சென்று விசாரித்தனர். அதில்தான் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியானது. 43 வயதான மகேஷ்குமார் ராணுவ வீரராக ஜம்மு காஷ்மீரில் பணியாற்றி வந்திருக்கிறார். இவருக்கு பானுப்பிரியா என்பவருடன் திருமணம் நடைபெற்று தற்போது 10 மற்றும் 8 வயதில் 2 மகன்கள் உள்ளனர். மகேஷ்குமார் ராணுவத்தில் பணிபுரிந்து வருவதால் மனைவி பானுப்பிரியா தனது 2 மகன்கள் மற்றும் மாமனார் செல்லப்பன், மாமியார் காளியம்மாள் ஆகியோருடன் பாலகுரி பகுதியிலேயே வாழ்ந்து வந்திருக்கிறார். மேலும் பானுப்பிரியா பெல்லாரம்பள்ளி கூற்றோடு பகுதியில் கள்ளச்சந்தையில் மது விற்பனை செய்து வந்துள்ளார். அதற்கு மாமனார் செல்லப்பனும் மாமியார் காளியம்மாளும் உதவியாக இருந்து வந்துள்ளனர். இந்த நிலையில் அதே பகுதியைச் சேர்ந்த கோழி வண்டி டிரைவர் 20 வயதான பூவரசன் என்பவர் கள்ளச்சந்தையில் மது வாங்க வந்து செல்லும் பொழுது பானுப்பிரியாவோடு அவருக்கு பழக்கம் ஏற்பட்டுள்ளது. 38 வயதான பானுப்பிரியாவிற்கும் 20 வயதான பூவரசனுக்கும் ஏற்பட்ட அந்த பழக்கம் நாளடைவில் திருமணத்தை தாண்டிய உறவாக மாறியிருக்கிறது. இந்த ரகசிய காதல் விவகாரம் ஒரு கட்டத்தில் மகேஷ்குமாருக்கு தெரிய வந்திருக்கிறது. உடனே அவர் விடுமுறையில் ஊருக்கு வந்திருக்கிறார். மனைவி பானுப்பிரியாவின் செல்போனை பரிசோதித்த மகேஷ்குமார் பல முறை அந்த நம்பரில் இருந்து பூவரசனுக்கு அழைப்பு சென்றிருப்பதை பார்த்திருக்கிறார். அதோடு பானுப்பிரியா போல பூவரசனுக்கு மெசேஜ் அனுப்பி இருவருக்கும் இருந்து வந்த ரகசிய காதலையும் மகேஷ் உறுதி செய்திருக்கிறார். இதனால் அவர் மனைவியை கண்டித்திருக்கிறார். மகேஷ்குமார் ஊருக்கு வந்திருப்பதும் அவர் தங்களின் ரகசிய காதலை கண்டுபிடித்து பானுப்பிரியாவை கண்டித்திருப்பதும் பூவரசனுக்கு தெரிய வந்திருக்கிறது. சம்பவத்தன்று நள்ளிரவு 12 மணி அளவில் பானுப்பிரியாவின் வீட்டுக்கு சென்ற பூவரசன் மகேஷ்குமாரை தாக்க முயன்றிருக்கிறார். இதனால் ஆத்திரமடைந்த மகேஷ்குமார் பூவரசனை கத்தியால் குத்த முயல அவர் அதே கத்தியை பிடுங்கி மகேஷ்குமாரை குத்தி கொலை செய்திருக்கிறார். சத்தம் கேட்டு பக்கத்து வீட்டில் தூங்கிக் கொண்டிருந்த மகேஷ்குமாரின் தந்தையான முன்னாள் ராணுவ வீரர் செல்லப்பன் பதறி அடித்துக் கொண்டு பானுப்பிரியாவின் வீட்டுக்குள் வந்திருக்கிறார். அவரை பார்த்ததும் பாய்ந்து கத்தியால் குத்தி கொலை செய்திருக்கிறார் பூவரசன். இந்த பயங்கரம் அனைத்தும் பானுப்பிரியாவின் கண் முன்னே நடந்து முடிந்திருக்கிறது.
வீட்டில் இருந்த பெட்ஷீட்டால் இரத்த கரைகளை துடைத்த பூவரசன் 2 சடலத்தையும் தனித்தனியே மூட்டை கட்டியிருக்கிறார். பானுப்பிரியா தனது மூத்த மகனை தூக்கத்தில் இருந்து எழுப்பியிருக்கிறார். முதலில் மகேஷ்குமார் சடலம் இருந்த மூட்டையை ஸ்கூட்டியில் ஏற்றிக்கொண்ட பூவரசன் அந்த மூட்டையை மகேஷ்குமாரின் மகனை பிடிக்கச் சொல்லியிருக்கிறார். அது தனது தந்தையின் சடலம்தான் என தெரியாத அந்த சிறுவன் பூவரசனோடு மூட்டையை பிடித்தபடி ஸ்கூட்டியில் சென்றிருக்கிறார். கொடுகூர் பகுதியில் உள்ள சாலை ஓரம் சாக்கு மூட்டையை இறக்கி வைத்த பூவரசன் தவளம் பகுதிக்கு சென்று அங்குள்ள பெட்ரோல் பங்கில் டீசல் வாங்கி வந்து சாலை ஓரம் கிடந்த தென்னை மூலைகளை மூட்டை மீது போட்டு டீசல் ஊற்றி தீ வைத்து எரித்திருக்கிறார். மேலும் இந்த சம்பவத்தை யாரிடமும் சொல்லக்கூடாது என சிறுவனை மிரட்டியிருக்கிறார். பின்னர் மீண்டும் மகேஷ்குமாரின் வீட்டிற்கு சென்ற பூவரசன் செல்லப்பனின் சடலம் கட்டப்பட்டிருந்த மூட்டையை எடுத்து வந்து வெப்பாலம்பட்டி பகுதியில் உள்ள மாந்தோப்பில் அதே பாணியில் டீசல் ஊற்றி எரித்துள்ளது விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. இந்த சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்த போலீசார் பூவரசனையும் பானுப்பிரியாவையும் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர்.